ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் பாவக்காய் மீந்து போச்சு, இல்லை நிறையா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வத்தல் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான பொருள் உப்பு, வரமிளகாய் தூள். ஒரு பாத்திரத்தில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை எடுத்து நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 1-2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 50 to 60% வெந்தால் போதும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு துளி தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வெயிலில் ஒரு 2 to 3 days இல்லைனா 1 to 2 days, நல்ல வெயில் இருந்துன்னா 1 to 2 daysலேயே நல்லா காஞ்சிரும். இப்போது இந்த மாதிரி இருக்கும், பாதி அளவுக்கு ஆயிரும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது இது. ஏன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப நாள் வரும். இதை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா தயிர் சாப்பாடு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவன் இதை கூட நீங்கள் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக கூட யூஸ் பண்ணலாம். சும்மா அதை பொரிச்சிட்டு சும்மா அப்படியே கூட சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.